ஃப்ரீ சர்வீஸாக என்னென்று ஒன்றுமே சொல்ல இன்னும். பட் இன்றைக்கி வந்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னாங்க, நம்மளோட வண்டி வந்து செகண்ட் சர்வீஸோட தான் கிளம்பியாச்சு. பட் வந்து 3114 கிலோமீட்டர் வந்து ஓடிடுச்சு வண்டி. 3000லேயே ஓடணும், பட் 114 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஓட்டியிருக்கோம். பட் நோ ப்ராப்ளம், பார்த்துக்குவோம். பட் நம்ம இருக்க இடத்துலேருந்து ஷோரூம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேங்க. பட் வந்து சரியாக தெரில. பட் வந்து நோ ப்ராப்ளம், பார்த்துக்குவோம். அப்பா தொடர் மழைங்க. பட் இப்போ இப்படி தான் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஈவினிங் ஈவினிங்லாம் கூட இல்லை, ஒரு ஆஃப்டர்நூன் டயத்துலேயே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அந்த ஒரு பிரச்சனைனால தான் பட் வந்து பிளாக்கே சரியாக வரல. பட் வந்து இந்த நம்ம சர்வீஸை முடிச்சுட்டு வந்து நாளை கழிச்சு வந்து நம்ம வந்து ரைடு கிளம்புறோங்க. சரிங்க, நாளை கழிச்சு வந்து ரைடு கிளம்புறோங்க நம்ம. பட் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா அது வந்து சர்ப்ரைஸு, சொல்ல மாட்டோம். பட் வந்து அதனால தான் இப்போ வந்து அதனால இல்லை பட் வந்து கிலோமீட்டர் வந்து ஓடிடுச்சு. அதனால தான் வந்து நம்ம வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து விட்றோம். பட் வந்து மணி எத்தனை ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 9:46. பட் இதில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஜாஸ்தி. அப்போ வந்து 9:40 ஆகுது. கொடைக்கானலை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு பஜாஜ் ஷோரூம் தான் இருக்குது. பட் வந்து விஜய் மோட்டார்ஸ் அந்த ஷோரூம் பேர். நம்ம வண்டி எடுத்த இடமே அங்கே தான் வந்து. அங்கே வந்து எப்படின்னா காலையில் 9-9:30க்கெலாம் வந்து நீங்கள் வண்டியை விட்டால் தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் பார்த்து தருவோம் அப்படின்ற மாதிரியே. ஆனால் போன டைம் வந்து நம்ம 9 மணிக்கு ஃபஸ்ட்டு வண்டியை நம்ம வண்டி தாங்க விட்டோம். ஆனால் பார்த்துக்கிட்டோம்னா 7 மணி ஆக்கிட்டாங்க, நைட்டு 7 மணி ஆக்கிட்டாங்க வண்டி தரதுக்கே. பட் அதே ஒரு இதுதான். பட் அது ஒரு பிரச்சனை தான். பட் வந்து இந்த டைம் வந்து சொல்லியே கொடுத்துடணும். என்னப்பா ஏதோ மாநாடா? சரி ரைட்டு. பட் வந்து பார்ப்போம் எத்தனை மணிக்கு வண்டி தராங்க என்ன ஏதுன்றதை வந்து பார்ப்போம். பட் வந்து இப்போ விட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒர்க்குக்கு வேறு போகணுங்க, போய் தான் கிளம்பி போகணும். பட் வந்து பார்த்துக்குவோம். வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு வந்து ஓகே, செகண்ட் சர்வீஸ்க்கு வந்து பார்ப்போம் எவ்வளோ காஸ்ட் ஆகுது என்ன ஏதுன்றது. அப்புறம் வந்து வண்டியில் வந்து சில பல பார்ட்ஸ்லாம் மாற்ற வேண்டியது இருக்குங்க. ஒரே மாரி 2 பக்கமும் ஆக்சுவலாக இந்த பேனலும் மாற்றணும், இதுவும் மாற்ற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் தான். பட் வந்து இப்போ காசு கையில் இல்லாத காரணத்தினால் அதை கொஞ்ச நாள் கழித்து மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். பட் வந்து பார்த்துக்குவோம். பட் வந்து செகண்ட் சர்வீஸே ஃப்ரீ சர்வீஸில் நமக்கு ஆட் ஆகுதா இல்லை வந்து பே பண்ண சொல்கிற மாதிரி இருக்குன்னா, ஃப்ரீ சர்வீஸ்னால் லேபர் சார்ஜ் மட்டும்தான் நமக்கு தான் வரும். பட் மற்றபடி காஸ்ட்லாம் இதுதான். பட் மற்றபடி நம்ம காஸ்ட்லாம் இதுதாங்க. நார்மலாக ஆயிலு அதுக்கு எல்லாத்துக்குமே காசு தான். பட் வந்து லேபர் சார்ஜ் மட்டும் வராது. பட் லேபர் சார்ஜ் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட வந்து 9 மந்த் ஆச்சுங்க நம்ம வண்டி எடுத்தே. பட் அந்த ஒரு காரணத்தினால தான். பார்த்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ ஆகுது என்ன ஏது அப்படின்றத வந்து இது ஒரு டீட்டெயிலிங் வீடியோ வந்து வந்துடும். பட் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்போவே வந்து நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணணும்னு நினச்சேன். பட் வந்து பண்ண முடியல. இப்போ வந்து ஒரே ஒரு வண்டியில் தான் போயிட்டுருக்கோமா, விட்டுட்டு நடந்து வருவோமா அப்படின்னு கேட்டால் தெரிலங்க. தம்பியை வர சொல்லியிருக்கேன். பட் வந்து அவன் வரானா இல்லை ஒல்ட்டிறானா என்னன்றது வந்து சரியாக தெரில. பட் போயிட்டு ஃபோன் பண்ணி பார்ப்போம் வண்டியை விட்டுட்டு. எஸ், ஓப்பன் ஆயிடுச்சுங்க. வண்டியெல்லாம் எடுத்து வெளியே தான் போட்டு வச்சுருக்காங்க. பட் வந்து நம்ம தான் கொஞ்சம் லேட்டுன்னு நினைக்கிறேன். ஒருங்குள்ள விக்கெட் வரும். அப்படின்னா நாளைக்கு தான் விட்ற மாதிரி இருக்கும். நாளைக்கு விட்டால் நாளை கழிச்சு ரைடுக்கு போகணும். வண்டி செகண்ட் சர்வீஸ் ஒன்றுமே புரியல. சரிங்கண்ணே, நாளை கழிச்சு ஊருக்கு வேறு போகிறேண்ணே. அப்போ சரிங்கண்ணா, எத்தனை மணிண்ணா? 9 மணிக்கலாமா? சரிங்கண்ணா, காலைல ஒரு 9 மணிக்கு வந்துடுமே. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. இல்லை நான் விட்டு போகிறேன். நான் ஒரு 7 மணி 8 மணி போல் கூட வந்து எடுத்துக்கணும். சரிங்கண்ணா. சரி, சரிண்ணே, சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. ஆல்மோஸ்ட் இது ஒரு பிரச்சனை தாங்க இங்கே. சூப்பா கொடைக்கானத்துலேருந்து ஒரே ஒரு ஷோரூம் வச்சுட்டு நம்ம படுற பாட்டுருக்கே. பட் என்னோடய மைண்ட் செட்லாம் எப்படி இருக்குன்னா, செகண்ட் சர்வீஸ் ஆக்சுவலாக ஃப்ரீ சர்வீஸ் பண்ண மாட்டாங்க தான் நினைக்கிறேன். பொறுங்க, முதல்ல நம்ம போய் இதை எடுத்து பார்ப்போம். நம்மளோட ஆக்சுவலாக வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்து விட்றாங்க அப்படின்ட்டு. பட் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம திண்டுக்கல் தாங்க போய் தாங்க போவோம். அப்போ திண்டுக்கல் போய்ட்டு அங்கே சர்வீஸ் விட்லாமான்னு பார்க்குறேன். பட் அங்கேயுமே டிலே ஆகிட்டாங்க அப்படின்னம்னா அது நமக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னம்னா 1 டே ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் நம்ம சர்வீஸை முடிச்சிட்டோம் அப்படின்ற பஸ்ஸில் வந்து சுப்பா. சரி, ஓகே, ஃபைன், பார்த்துக்குவோம். நீ வேறு என்ன பண்ண முடியும்? இருக்கிறது ஒரே ஒரு ஷோரூமே, பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பட் மணி எத்தனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9:12 தான் ஆகுது. பட் 9 மணிக்கு வர சொன்னாலும் நம்மகிட்ட டைம் டிலே ஆகுறது தானேங்க. டைம் டிலே அப்படின்றது ஆகுறது தானே. பட் நோ ப்ராப்ளம், பார்த்துக்குவோம்.
எப்படி இன்றைக்கி எடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி எடுக்கலைன்னா நடக்கிறதே வேறு. ஆக்சுவலாக வந்து நேற்றே வந்து நம்ம போயிட்டு வந்திருப்போம் ஷோரூமுக்கு. பட் ஷோரூமில் என்ன சொன்னாங்க அப்படின்னா எடுத்து முடிச்சிட்டோம், பட் அவங்ககிட்ட ஏற்கனவே ஸ்டாக் இருக்காமா வண்டி, அதை வந்து ஏற்கனவே விட்டுருந்தாங்க இல்லைங்க. பட்டு ஸ்டாக் இருக்கும்ல அவங்ககிட்ட, ஸோ சர்வீஸ் பார்க்க வேண்டிய வண்டியை பட் அதுவும் பார்க்கணும். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஏதோ குறிப்பிட்ட வண்டி தான் எடுப்பாங்களாமா ஒரு நாளைக்கு இத்தனை வண்டின்ட்டு. பட் அந்த வண்டிலாம் எடுத்து முடிச்சாச்சு அப்படின்ட்டாங்க. போயிட்டு 9 மணிக்கு வாங்க நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் அதனால் நேற்று தான் விட முடியல, பட் இன்றைக்காச்சும் விட முடியுதா என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த விளாக் நீங்கள் பார்த்துட்ருக்க அன்றைக்கி வந்து நான் ரைடில் இருப்பேங்க கரெக்டாக. ஓகே, ஷோரூம் கிட்ட வந்தாச்சு. ஏங்க ஷோரூம் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. மட்டும் யாருண்ணே? சிவி 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 8842 என்ன வண்டி? NS 200. ஆமாங்க. கம்ப்ளைண்ட் இருக்குங்களா? கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லைண்ணே. முடிச்சு கால் பண்ணுறேன். சரிங்கண்ணா. ஐயோப்பா, மணி இங்கேயே பாருங்க 9:37 ஆச்சு. நேற்று இதே டேத்துக்கு வந்து தான் இல்லைன்னாங்க. இன்றைக்கி அவங்க லேட்டு. அப்போ அவங்க லேட் பண்ணால் அது ஓகே, நம்ம லேட் பண்ணால் அது ஆகாதாமா. ஸோ 5 minutes later. விளக்கு வச்சுட்டு வர வேண்டியதான். ஏன்பா சொல்றீ, நேரம் கூட்டத்துக்கு உங்கள் அப்பாவாச்சும் ஓடி இருந்திருப்பாரு. அவரோட மகன் நீ இவ்வளோ நேரம் கழிச்சு வர. ஏன்பா ஏய் பார்த்து உட்கார்றா, கவுத்து விட்டுறாதரா. பா ஃபஸ்ட் டைம் ஸ்கூட்டி விலாக் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் ஸ்கூட்டி விலாக் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து செகண்ட் சர்வீஸ்ன்னு தான் சொல்லி விட்டு வந்திருக்கோம் நம்ம வண்டியை. ஆனால் புரியுங்க, இல்லை செகண்ட் சர்வீஸ்னு சொல்லி விட்டு வந்திருக்கேன். பட் வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து எப்படின்னா ஃப்ரீ சர்வீஸாக என்னென்று ஒன்றுமே சொல்ல. இன்னும் ஈவினிங் தான் சொல்லுவாங்க. அது வந்து ஃப்ரீ சர்வீஸாக இல்லை நீங்கள் டைமிங் தாண்டி விட்டீங்க அப்படி இப்படின்னு எதாவது சொல்லுவாங்க. பட் பார்த்துக்கோம், கேட்டால் செகண்ட் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் தானா அப்படின்னு சொல்லி பேசி பார்ப்போம் என்ன தான் சொல்கிறாங்கன்ட்டு. பட் வந்து டைமிங் ஆக்சுவலாக வந்து எப்படின்னா 240 நாளோ 45 நாளோ தாங்க. பட் அதுக்குள்ளேயுமே செகண்ட் சர்வீஸ் விடணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க, என்ன பண்ண காத்திருக்காங்க அப்படின்றது. எப்படி எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் ஆயிரும். ஈவினிங் தான் நினைக்கிறேன். ஈவினிங்குள்ளே கொடுத்தா நல்லாயிருக்கும். எப்படி நம்ம இப்போ போய் ஒர்க்குக்கு வேறு போகணுமா, ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வாங்குறதுக்கு கரெக்டாக தான் இருக்கும். பட் அதுக்கு மேலே டிலே ஆயிரும்னு நினைக்கிறேன். 8 hours later. எம்ஆர் நம்ம வண்டியை வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்றத வந்து பார்ப்போங்க. ஸோ எம்ஆர் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வண்டியில் வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். பட் வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றது வந்து ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. பட் வந்து வந்து என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா இன்ஜின் ஆயில் மாற்றிருக்காங்க. ஸோ அதோட ரேட் காஸ்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 550ங்க. ஸோ 550 ரூபா இருக்குது. ஸோ இன்ஜின் ஆயிலுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பிரேக் ஆயில் வந்து மாற்றிருக்காங்க. பிரேக் ஆயிலுக்கு வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 195ங்க. ஸோ 195 ரூபா வந்து ஆகிருக்குது. பட் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆயில் ஃபில்டர் வந்து மாற்றிருக்காங்க. பட் ஆயில் ஃபில்டருக்கு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 79 ருபீஸ் ஆகிருக்குதுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து 79 ரூபா ஆகிருக்குது. டோட்டலாக வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா 950ங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து 950 ரூபா ஆகிருக்குது. பட் வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து நமக்கு ஃப்ரீ சர்வீஸ்னால வந்து 950 ரூபா தான் ஆகிருக்குது. பட் வந்து நான் ஏதோ செகண்ட் சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ்லேருந்து ஆட் ஆகுது போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன். ஸோ அப்படிலாம் இல்லையா, பட் வந்து ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டிச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம கிளம்பியாச்சு. பட் வண்டி வந்து பக்காவாக வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ் நான் வீடியோ எடுக்க தான் நினச்சேன். பட் வந்து சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணத்தினால் வந்து எடுக்க முடியலைங்க. பட் நம்மளோட சேனல் யூஸ் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து கிளம்பியாச்சு. எங்கே ஏதுன்றதுலாம் வந்து சர்ப்ரைஸுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து வந்துடும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்து சேஃபாக வண்டி விட்டுங்க. ஸோ ஹெல்மெட் பண்ணாமல் வண்டி எடுக்காதீங்க. ஸோ டாட்டா பை பாய்.